வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மே 3, 4, 5, 6 வீடியோ நம்ம வந்து போடல. ஸோ அந்த வீடியோ பிளஸ் இன்னைக்கான மே 14 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். மே 13ஆம் தேதியுடைய பிளாஷ்பேக். ஓகே. So where was the BrahMos missile manufacturing facility inaugurated? BrahMos ஏவுகணை உற்பத்தி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? உத்தரப்பிரதேசத்துல லக்னோல. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, which is the first legislative assembly to be fully powered by solar power? சூரிய சக்தியால் முழுமையாக இயங்கும் முதல் சட்டமன்றம் எது? ஆப்ஷன் சி, டெல்லி. அடுத்த கேள்வி, which state tops in the implementation of PMFME scheme? PMFME திட்டத்தை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் டி, பீகார் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which country banned chess recently? செஸ் சமீபத்தில் சதுரங்க விளையாட்டை தடை செய்த நாடு எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, which country banned transgenders from women's cricket? பெண்கள் கிரிக்கெட்டில் இருந்து திருநங்கைகளை தடை செய்த நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் தடை செஞ்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, who is appointed as the executive chairperson of நால்சா? நால்சாவின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த், சர்வதேச தாவர சுகாதார தினம் மே 12. அடுத்தது, when was the global road safety week observed? உலக சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? மே 12 to 18. இப்போ நம்ம மே 3 to 6 and 14க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்ச் மே 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இது ஓவராலா எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். நமக்கு வீடியோ கிளாஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே சேர்த்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக புதுசா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்ல தமிழ்ல இருந்து யாராவது இங்கிலீஷ் மாறுறீங்க அப்படின்னாலும் இதை பார்த்துக்கலாம். 40 மணி நேரம் கிளாஸ் மக்களே. மொத்தம் 20 நாள் கிளாஸ் இருக்கும். இது கூட உங்களுக்கு 25 டெஸ்ட் வந்துடும். புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் டெஸ்ட், 250 பேஜ் மெட்டீரியல் பிடிஎஃப் படிக்கிறதுக்கு. ஸோ இதோடைய ஃபீஸ் வந்து 3,999. நீங்க இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. முதல்ல நேஷனல் நியூஸ் போயிடலாம். தேசிய செய்திகள். According to CARE Edge ratings, which is India's top performing large state? CARE Edge மதிப்பீடுகளின்படி இந்தியாவின் சிறந்த செயல்திறன் கொண்ட பெரிய மாநிலம் எது? அதாவது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலே வந்து இரண்டாவது, இப்ப நிறைய இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. ஓகேவா? அதுல இரண்டாவது பெரிய ரேட்டிங் ஏஜென்சி எது அப்படின்னா இந்த CARE Edge அப்படிங்கிற ரேட்டிங்ஸ். ஓகேவா? சோ அதனால ஒரு முக்கியமான ரேட்டிங். சோ இந்த ரேட்டிங்ல வந்து எதை வச்சு வந்து ஒரு மாநிலம் நல்லா இருக்கு அப்படின்னு பண்ணுவாங்கன்னா நிறைய இண்டிகேட்டர் இருக்கும். அதாவது நமக்கு வந்து பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல ஒரு சமூக ரீதியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கிதான் வந்து எது நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகே, குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு. குரூப் ஏ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து பெரிய மாநிலங்கள், லார்ஜர் ஸ்டேட்ஸ். ஓகேவா? லார்ஜர் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த குரூப் ஏல வரும். இந்த குரூப் பில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாநிலங்கள், அப்புறம் சிறிய மாநிலங்கள், ஸ்மால் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹில்லி ஸ்டேட்ஸ். ஹில்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மலைவாழ் மாநிலங்கள்லாம். ஸோ இந்த குரூப் ஏ லார்ஜர் ஸ்டேட்ல யார் டாப்ல இருக்காங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல வந்து குஜராத் இருக்காங்க. 3வது இடத்துல கர்நாடகா. ஸோ எப்பவுமே தமிழ்நாடு வந்து சில டாப் 3ல இருந்தாலும் ரேங்க் பார்த்தா போதும், இதுல டாப் 3ல இல்ல. ஸோ மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருக்காங்க. அப்ப கடைசி இடத்துல இதுல யார் இருக்காங்க அப்படின்னா பீகார். ஸோ பீகார் வந்து இதுல கடைசி இடத்துல இருக்காங்க மக்களே. ஸோ அதே மாதிரி குரூப் பில பாத்தீங்க அப்படின்னா கோவா தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இதுல லாஸ்ட் இடத்துல கடைசி இடத்துல இருக்கிறது வந்து நாகாலாந்து வந்து கடைசி இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் தனித்தனியா ஒவ்வொரு கிரைடீரியாக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் ரேங்கிங், அதாவது இந்த பொருளாதார இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த மாநிலம் டாப்ல இருக்காங்க அப்படின்னா குஜராத் வந்து டாப்ல இருக்காங்க பொருளாதாரத்துல. அதே மாதிரி இந்த பிஸ்கல் மேனேஜ்மெண்ட், இந்த பிஸ்கல் ரேங்கிங்ல வந்து நமக்கு யார் டாப்ல இருக்காங்க அப்படின்னா ஒடிசா நமக்கு டாப்ல இருக்காங்க. பிஸ்கல் இதுல வந்து ஒடிசா டாப்ல இருக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப சோசியல் ரேங்கிங், ஓகே, சமூக ரீதியான அந்த ரேங்கிங்ல வந்து கேரளா வந்து முதலிடத்துல இருக்காங்க. இது வந்து இந்த CARE Edge ரேட்டிங் பத்தினது இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தோம். மகாராஷ்டிரால இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா இந்தியாவிலே முதலா
ஷிப் பில்டிங் பாலிசி. ஓகேவா, அதாவது கப்பல் கட்டும் கொள்கை அப்படின்னு சொல்லி வெளியிட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நமக்கு மகாராஷ்டிரா தான். அப்போ கப்பல் கட்டும், அதாவது இந்தியாவிலே முதலாக கப்பல் கட்டும் கொள்கையை வெளியிட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு லான்ச் ஷிப் பில்டிங் பாலிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா. நமக்கு தெரியும் இல்ல, அங்க வந்து இந்த மசாக் அண்ட் டாக் ஷிப் பில்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கப்பல் கட்டும் இதுல வந்து மகாராஷ்டிரா வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து தனியா ஒரு ஷிப் பில்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இனாகுரேட்டட்? உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது? அது என்ன தோட்டம்? அது ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் ஒண்ணும் இல்லை. அதாவது இந்த தோட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா பாபுஜி வனம். பெயர் என்னது? பாபுஜி வனம். இந்த பாபுஜி வனத்துல வந்து எப்படின்னா, அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப இந்த மூலிகை மரங்கள்லாம் நிறைய இருக்கும்ல, சோ அதன் மூலமா அது நிறைய வச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு ஆற்றல் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் மாதிரி ஒரு கார்டன். ஓகேவா, சோ அதுதான் வந்து இந்த உலகிலே முதல் முறை இப்படி எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தெலுங்கானால. ஓகேவா, சோ தெலுங்கானா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெலுங்கானால பார்த்தோம் சமீபத்துல, ஞாபகம் இருக்கா? அதாவது பட்டியலின மக்கள் கிடையாது, அதாவது இந்த ஸ்கெடியூல்டு கேஸ்ட்ல வந்து உள் இடஒதுக்கீடு சப் கேட்டகரைசேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸ்கெடியூல் கேஸ்ட் ரிசர்வேஷன்ல வந்து சப் கேட்டகரைசேஷன், அதாவது எஸ்சி இதுல வந்து உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்த முதல் மாநிலம் எது அப்படின்னா நமக்கு தெலுங்கானா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானால வந்து வெப்ப அலைகளை, ஹீட் வேவ்ஸ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாநில பேரிடராட்டு அறிவிச்சிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ வந்து மாநில பேரிடர், ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஹீட் வேவ்ஸ் வந்து நமக்கு டிசாஸ்டர், ஸ்டேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சரி, தெலுங்கானா உள்ளது. கேரளால பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரளால வந்து விழிஞ்சம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சோ விழிஞ்சம்ல வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போர்ட், ஒரு துறைமுகத்தை திறந்து வச்சிருக்காரு. என்ன போர்ட் அப்படின்னா இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டி பர்பஸ் போர்ட். அப்போ சமீபத்துல இன்டர்நேஷனல் டீப் வாட்டர் மல்டி பர்பஸ் ஒரு ஆழ்கடல் துறைமுகம் வந்து எங்க வந்து திறந்து வைக்கப்பட்டது, அதாவது எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விழிஞ்சம். விழிஞ்சம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கேரளா மாநிலத்துல இருக்கு விழிஞ்சம். ஓகேவா, புரியுதா? அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட், அடுத்தது, விச் ஸ்டேட் லான்ச் த சஹாஜாக் இனிஷியேட்டிவ்? சஹாஜாக் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒடிசா. ஒடிசா மாநிலத்துல கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அர்பன் நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களை வந்து கண்டறிந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும், திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த சஹோஜோக் அப்படிங்கிற திட்டம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள் கிட்ட அரசினுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கிறதற்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த சஹோஜோக் அப்படிங்கிற திட்டம். எங்க அப்படின்னா ஒடிசால. அப்புறம் ஜார்க்கண்ட் ஆப்ஷன்ல இருக்குல்ல, ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு புலிகள் சரணாலயம் செய்திகள்ல வந்துச்சு. சோ பலமு புலிகள் சரணாலயம், பலமு டைகர் ரிசர்வ், பலமு டைகர் ரிசர்வ், பலமு புலிகள் சரணாலயம் வந்து எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இப்போ நமக்கு ரோடெல்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம ரோட்ல என்ன போவோம்? ரோட்ல வந்து பைக்கு போவோம், கார் போவோம், சைக்கிள் போவோம், லாரி போவோம், பஸ் போவோம். ரோட்ல ஜெட்டு போய் பாத்திருக்கீங்களா? இல்ல ஜெட்டு இறங்கி பாத்திருக்கீங்களா? அதுவும் நைட்டு நேரத்துல. ஓகேவா, அதே மாதிரி என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல கங்கா எக்ஸ்பிரஸ்வேன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து ஃபைட்டர் ஜெட் வந்து நைட்ல லேண்ட் பண்ணிருக்காங்க. ஃபைட்டர் ஜெட்டுடைய அங்க அப்படிதான் டிசைன் பண்ணதே. ஓகேவா, அந்த சைட்ல நைட் லேண்டிங்காக. சோ எங்க அப்படின்னா கங்கா எக்ஸ்பிரஸ்வே. கங்கா எக்ஸ்பிரஸ்வே எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அங்க வந்து நம்மளுடைய போர்ப்படை விமானங்கள் வந்து தரை இறங்குறதுக்கான வசதிகள் ரோட்லயே இருக்கு. ஓகேவா, அப்ப ஏதாச்சும் சொன்னா அங்கேயே பார்க் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் நம்ம அடுத்த நியூஸ்ல பார்ப்போம். அப்ப ஆந்திர பிரதேஷோட இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். அடுத்த கேள்வி, சோ நெக்ஸ்ட், which state announced property tax exemption for defense personnel? ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு சொத்து வரி விலக்கு அறிவித்த மாநிலம் அது. உண்மையிலே ஒரு ரொம்ப அழகான இனிஷியேட்டிவ் மக்களே.
அதாவது என்ன அப்படின்னா நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம். நேத்தை கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ராணுவத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ராணுவத்துல வேலை பார்க்கறாரு. காஷ்மீரையும் அந்த சைட்லயும் இருக்காரு. சொத்து தகராறுல அவருடைய குடும்பத்துக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. ஓகேவா? அதாவது சொந்தக்காரங்க வந்து அவங்களுடைய மனைவி தாயையும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டுட்டு தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்னால வர முடியல, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க நிறைய சில பேருக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு இது என்ன சொல்றதுக்கு அதாவது ஒரு ப்ராப்பரான அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்மி லைஃப்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் இருக்கான்னு கேட்டா அதுக்கான இது நிறைய விஷயங்கள் அமைத்து கொடுக்கல. இப்போ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலே எடுத்துக்கலாமே. டிஎன்பிஎஸ்சிலே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்கிறது. ஆனா ஒரு டைம் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ஒண்ணு எல்லாருக்குமே அதை அப்படி வைங்க. ஓகேவா? அதாவது மேபி நிறைய பேர் முரண்படலாம். என்ன கேட்க என்னோட இது என்னன்னா இப்போ ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அட்லீஸ்ட் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு வேற என்ன இப்போ பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன், பிசி, எஸ்சி, எஸ்டி நிறைய ரிசர்வேஷன் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆனா இந்த அது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கலாம். ஆனா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா எப்படின்னா ஒரு வாட்டி இப்போ வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனா ஒருத்தர் இருக்காரு. ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாரு, ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதுறாரு, ஒரே நேரத்துல எழுதுறாரு. ஓகேவா? நம்ம டக்குனு எக்ஸாம் வருதுல, முதல்ல குரூப் 4 உடைய கவுன்சிலிங், குரூப் 4 ரிசல்ட் வந்துட்டு குரூப் 2 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குரூப் 4 கவுன்சிலிங் வருது. அப்போ அவருக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால குரூப் 4ல எடுத்துட்டாரு அப்படின்னா அவரால் குரூப் 2ல எடுக்க முடியாது அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. ஒருவேளை அவருக்கு கிடைச்சதா இல்லாம சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம், நமக்கு கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். ஓரா நம்ம இதெல்லாம் தனியா ஒரு வீடியோ போட்டு பேசுவோம். ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தகுந்த இதெல்லாம் கொடுக்கணும்ல, அந்த ஒரு ஏக்கம் தான். சோ இது எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆந்திரால. உண்மையிலே நல்ல பாராட்டத்தக்க இது. ஆந்திரால அதே மாதிரி ஆந்திரால அந்த அமராவதி அப்படிங்கிற ஊரை பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? அமராவதி அவங்களுடைய தலைநகரமா கொண்டு வந்து பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அங்க வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அதாவது டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டி அப்படின்னு ஒண்ணு அமைக்க போறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டி எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அமராவதி டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டி எங்க அமராவதி. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வேர் இஸ் த ஆபரேஷன் கெல்லர் ஹெல்ட். ஓகேவா? ஆபரேஷன் கெல்லர் வந்து எங்க நடைபெற்றது? அதாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா இன்னொரு நியூஸ் படிச்சேன். அதாவது எந்த ஊர்லன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. அதாவது நிறைய அதாவது அந்த ஆபரேஷன் சிந்தூர் அன்னைக்கு இப்ப அந்த ஒரு 2-3 நாள்ல பிறந்த குழந்தைங்க ஒரு 17 பெண் குழந்தைகளுக்கு வந்து சிந்தூர்னு பேர் வச்சிருக்காங்களாம். உண்மையிலே ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் பார்க்கும்போது அதாவது ராணுவத்துக்கு ஏதோ வந்து இந்த வாலண்டியர் பண்றதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி போடும்போது நார்த்ல வந்து அவ்வளோ பேர் கூட்டமா இளைஞர்கள் அதே மாதிரி நிறைய பெண்களும் வந்து போய் வந்து நாங்க வரோம்னு சொல்லிட்டு வாலண்டியரா நிறைய பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் சமீபத்துல பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓகேவா? சோ இப்போ ஆபரேஷன் கெல்லர் நல்லா புரிஞ்சுங்க. கில்லர் இல்ல, இது கெல்லர் அப்படிங்கிற வந்து ஒரு இடம் மக்களே, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் ஆயுதத்தோடு பதுங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலமா ஆர்மிக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு போடுறதுதான் வந்து இந்த ஆபரேஷன் கெல்லர். சோ அப்ப ஆபரேஷன் கெல்லர் வந்து எங்கன்னா இந்தியன் ஆர்மி நடத்துறது எங்க அப்படின்னா காஷ்மீர்ல. கெல்லர் அப்படிங்கிறது அங்க உள்ள இடத்தினுடைய பெயர். அடுத்தது நெக்ஸ்ட், வாட் இஸ் த கோஸ்ட் லைன் லென்த் ஆஃப் இந்தியா? இந்தியாவினுடைய கடற்கரை நீளம் என்ன? நமக்கு இந்தியாவுடைய கடற்கரை நீளம் எவ்வளவு படிச்சிருக்கோம்? நமக்கு 7516.6 கிலோமீட்டர்னு படிச்சிருக்கோமா? இதான் நமக்கு நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே. இதுதான் இது எப்ப கேட்டாலும் இதை சொல்லுங்க. இப்ப என்ன அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்துல உள்ள ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கடற்கரை தூரங்கள் அந்த ஷோர் லைன் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஷோர் இருக்குல்ல அந்த கடற்கரை வந்து பெருசா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா இவ்வளவுல இருந்து எவ்வளவுன்னா 11,098.81 கிலோமீட்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுல இந்த பெங்கால் அந்த சைட்ல எல்லாம் ரொம்பவே வந்து இந்த கடற்பரப்பு வந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எக்ஸாம்ல வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த இந்த நம்பர் கொடுத்தா இந்த நம்பர் போடுங்க. ஜென்ரலா கேட்டாங்கன்னா இதே போடுங்க. ஓகே, நமக்கு வந்து இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்துல மிகப்பெரிய கடற்கரை அதாவது நீளமான அந்த ஷோர் லைன் கோஸ்ட் லைன் வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத். ஸ்டாட்டிக் கேள்வி அடிக்கடி ரெகுலரா சில எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், டிஜிட்டல் அக்சஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல். சட்டப்பிரிவு டேஷின் கீழ் டிஜிட்டல் அணுகல் ஒரு அடிப்படை உரிமையாகும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் அக்சஸ் டிஜிட்டல் அணுகல் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 21 கீழே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா நாங்க வைக்கிறோம். டிஜிட்டல் ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறது ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பப்ளிக் பர்சனல் லிபர்ட்டி. ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் life and personal liberty. லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ நமக்கு தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அண்ட் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல். ஓகேவா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை காப்பதற்கான அடிப்படை உரிமை தான் ஆர்டிகிள் 21. அது கீழே டிஜிட்டல் அக்சஸ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா which country joined ISA as its 123rd member? ஐஎஸ்ஏயில் 123வது உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. ஐஎஸ்ஏ அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சோலார் கூட்டமைப்பு. சர்வதேச சோலார் கூட்டமைப்பு தான் ஐஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆக்சுவலி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து 2018ல இந்தியா பிரான்ஸும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒண்ணு. ஓகேவா, சோ இதுல 123வது உறுப்பினராட்டு அங்கோலா அப்படிங்கிற நாடு இணைந்திருக்காங்க. அங்கோலாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா லுவாண்டா. லுவாண்டா தான் அங்கோலாவுடைய தலைநகரம், லுவாண்டா. ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாமா? வேர் இஸ் த ஜாம்பி வல்கனோ லொகேட்டட்? ஜாம்பி எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அதாவது சாம்பி எரிமலைனா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு எரிமலை வந்து எரிமலை வெடிக்குது, அதுக்கப்புறம் அந்த எரிமலை வந்து அப்படியே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. அந்த எரிமலை வந்து செத்து போயிருது. ஓகேவா, அந்த எரிமலையோட இது முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் வெடிக்கும். அதாவது ஒரு செத்து போன ஒரு ஆள் திடீர்னு எந்திச்சு வந்தா எப்படி இருக்கும், அவரை தான் என்ன ஜாம்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சு போன ஒரு வல்கனோ திடீர்னு எரப்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஜாம்பி வல்கனோன்னு சொல்லுவோம். இந்த ஜாம்பி வல்கனோன்னு சொல்லிட்டு வந்து இப்ப சமீபத்துல பேசப்பட்டது வந்து உட்டுருங்கு அப்படிங்கிற ஒரு வல்கனோ. என்ன உட்டுருங்கோ அப்படிங்கிற ஒரு வல்கனோ, என்ன உட்டுருங்கு. ஓகேவா, இந்த உட்டுருங்கோ அப்படிங்கிற வல்கனோ எங்க இருக்கு அப்படின்னா பொலிவியா. ஓகே, பொலிவியால இருக்கு. அதே மாதிரி நார்த் கொரியாலையும் ஒரு இது பத்தி பேசப்பட்டது, அதாவது மவுண்ட் பேக்டு. இந்த மவுண்ட் பேக்டு அப்படிங்கிறது வந்து சமீபத்துல பேசப்பட்ட ஒரு எரிமலை. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நார்த் கொரியால இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், வட கொரியால. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவார்டு. சோ யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, so who is the first Indian lawyer to be honored by World Jurist Association? உலக நீதிபதிகள் சங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்திய வழக்கறிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த புவன் ரிபு அப்படிங்கிறவரு சைல்ட் ரைட்ஸ்க்காக, ஓகேவா, சைல்ட் ரைட்ஸ் குழந்தைகள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவருக்கு இந்த விருதை கொடுக்கிறாங்க, வேர்ல்ட் ஜூரிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த விருதை வாங்கிய முதல் இந்திய வழக்கறிஞரும் வந்து இவர் தான். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ்ல எனக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா, who is appointed as the Vice Chief of Indian Air Force? who is appointed as the Vice Chief of India Air Force? இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நர்தேஷ்வர் திவாரி அப்படிங்கிறவரு. சோ இப்ப நமக்கு இந்தியா வந்து நிறைய இப்ப நமக்கு கிட்டத்தட்ட பிரச்சனை ஓரளவு முடிஞ்சது. இந்தியாவுடைய ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்னுடைய ஹெட் எல்லாம் யாருன்னு பார்த்தலாம். ஓகேவா, சோ ஆர்மிக்கு யார் ஹெட்டா இருக்காங்க அப்படின்னா உபேந்திர திவேதி அப்படிங்கிறவர். ஓகேவா, ஆர்மிக்கு வந்து உபேந்திர திவேதி. ஓகேவா, அதே மாதிரி இந்தியன் நேவி, இந்தியாவுடைய கடற்கரைக்கு யார் இது அப்படின்னா தினேஷ் திரிபாதி. ஓகேவா, அதாவது ஆர்மியில உள்ளவங்க எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடக்கூடியவங்க, மானரோசமா இருப்பாங்க. ஓகே, உப்பு போட்டு சாப்பிட்டனால ஒரு மாதிரி வரப்பா இருப்பாங்க, அதான் உபேந்திரா ஆர்மி. அதே மாதிரி நான் இந்த தினேஷ் திரிபாதிக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதாவது அது தினேஷ் கார்த்திக் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துல இருந்து அடிக்கிற பால் வந்து மெரினா
கடல்ல போய் விடும். கடற்படையுடைய தளபதி யாரு? தினேஷ் கார்த்திக். சோ தினேஷ் கார்த்திக்ல தினேஷ் திரிபாதி. ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து இந்தியன் ஏர்போர்ஸினுடைய தலைவர் யார் அப்படின்னா அமர்பிரீத் சிங். ஓகேவா? இந்த மூணு பேரையும் சேர்த்தாப்புல ஒருத்தர் இருக்காரு, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், முப்படை தளபதி, இந்தியாவோட 2வது முப்படை தளபதி அனில் சௌஹான். இதுவும் முக்கியமானது. ஓகேவா? சரி, இவங்கெல்லாம் இப்ப சமீபம் இப்போ அதாவது இப்ப நாட்டுல வந்து அதாவது பிரதமர், முதல்வர், நம்மளுடைய ஜனாதிபதி இவங்க எல்லாம் தாண்டில அவங்க ரோலுக்கு ஈக்குவலா இப்ப இந்தியா உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கிறது இவங்க 4 பேரும் வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட், who is the chairman of the committee to oversee national disaster preparedness? தேசிய பேரிடர் தயார்நிலையை மேற்பார்வையிடும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா உள்துறை அமைச்சர், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? ஹோம் மினிஸ்டர் யாரு? அமித்ஷா அவர்கள். ஓகேவா? அதே மாதிரி நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஓகேவா, பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? எந்த வருடம்? 2005 தான் பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்டம் எந்த வருடங்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க, அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இன்னைக்கு என்ன புக்கை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது ஜனதா கி கஹானி புத்தகத்தின் ஆசிரியர். என்ன சார் இந்த மாதிரி ஹிந்தி புக்கெல்லாம் கொடுத்து கேட்பாங்களா? ஹிந்தி புக்கெல்லாம் கொடுத்தா நிறைய பேர் எழுதுவாங்க, எல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ்ல எடுக்க மாட்டேன், எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, இது எழுதுனது ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர், பந்தாரு தத்தாரையா, ஹரியானா மாநிலத்தினுடைய கவர்னர். சோ அவருடைய சுயசரிதை இது. இதை வந்து வைஸ் பிரசிடென்ட் வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமானது. ஓகேவா? சோ ஹரியானாவுடைய ஆளுநரா இருக்கக்கூடிய, கவர்னரா இருக்கக்கூடிய பந்தாரு தத்தாரையாவுடைய சுயசரிதை, ஆட்டோபயோகிராபி. யாரு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த புக்கை? வைஸ் பிரசிடென்ட், இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் யாரு? ஜெகதீப் தன்கர். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, which of the following sports are added to the Asian Games 2020? 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் எந்த விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா, எம்எம்ஏயும் சேர்த்திருக்காங்க, கிரிக்கெட்டும் சேர்த்திருக்காங்க. யோகாவை வந்து டெமோ ஸ்போர்ட்டா முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ ஏ அண்ட் பி. ஓகேவா? ஏசியன் கேம்ஸ் எம்எம்ஏ என்னன்னு தெரியும்ல, அது மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இந்த அது என்ன படம், பட்டாசு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி லைட்டா இருக்கும், மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஓகேவா? பாக்ஸிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஏசியன் கேம்ஸ் 2026 எங்கு நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜப்பான்ல ஐச்சி நகோயா அப்படிங்கிற நகரம் இருக்கு. ஓகேவா? ஐச்சி நகோயா அப்படிங்கிற நகரம் எங்கிறது? ஜப்பான்ல. அங்கதான் நடைபெற போகுது 2026 செப்டம்பர். ஆமா, செப்டம்பர் அக்டோபர்ல, இன்னும் ஒரு வருஷம் மேல இருக்கு. அதுல கிரிக்கெட்டை வேற சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இப்போ கிரிக்கெட்னு சொல்லுவாங்க ஞாபகம் வருது. விராட் கோலி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகியாச்சு. விராட் கோலியுடைய கேப் நம்பர் 269. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. விராட் கோலியுடைய டெஸ்ட் கேப் நம்பர் 269. அதாவது இந்தியால இருந்து 269வது பிளேயர் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா அது விராட் கோலி. 269 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே. அதாவது தீம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து தீம் வந்து நிறைய இதுக்கு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, சில தீம்லாம் 2 லைன் 3 லைன் இருக்கும். 3 லைன் இருக்க தீம்லாம் கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால தீம் எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ, கேட்கிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் முடியும். ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறதே வந்து கடல் அளவு இருக்கக்கூடியது, அதுல நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகேவா? சோ உலக பத்திரிகை சுதந்திர தினம் என்னைக்கு அப்படின்னா மே 3 ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல் மைனர்ஸ் டே, நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் எப்போது அப்படின்னா ஆப்ஷன் பி, மே 4. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் என்னைக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு மே 4, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி வேர்ல்ட் லாஃபர் டே, உலக சிரிப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா அது வந்து மே மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு மே மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன கொண்டாடுவாங்க? உலக சிரிப்பு தினம், மே 4. ஓகேவா? மே 4. அடுத்தது இன்டர்நேஷனல் நோ டயட் டே, சர்வதேச
உணவு முறை இல்லா தினம். சர்வதேச உணவு முறை இல்லா தினம். டயட்டே இல்லாம இருக்கக்கூடியது எப்போ அப்படின்னா மே 6. சர்வதேச இன்டர்நேஷனல் நோ டயட் டே மே 6. அடுத்தது வேர்ல்டு ஆஸ்துமா டே. உலக ஆஸ்துமா தினம் எப்போ அப்படின்னா மே மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை. ஸோ அப்போ என்னைக்கு இதுவும் மே 6 தான். இதனுடைய தீம் என்ன அப்படின்னா மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் அக்சசிபிள் ஃபார் ஆல். ஓகேவா? அதாவது இந்த ஆஸ்மா சம்பந்தப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத இதனுடைய தீம். மேக் இன்ஹேல் ட்ரீட்மெண்ட் அக்சசிபிள் ஃபார் ஆல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னும் மிச்சம் இருக்க யூனியன் பட்ஜெட் தான், அதுவும் ஒரு 2-3 நாள் நான் போட்டுறேன். ஓகேவா? இந்த வீக் முடியக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 2க்கான சேலஞ்சஸ் டெஸ்ட் பேட்ச் மே 19 மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. மொத்தம் 50 டெஸ்ட். ஓகேவா? 50 டெஸ்ட். இதுல நீங்க 2 விதமா, ஒன்னு ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜிஎஸ் பிளஸ் பொது தமிழ், ரெண்டுல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜிஎஸ் கேள்விகள் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேவா? இதுல உங்களுக்கு டெஸ்ட் முதல்ல ஸ்கூல் புக் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை கவர் பண்ணிடுவோம். அடுத்து சிலபஸ் வைஸ் யூனிட் 1, 2, 3, 4, 5, 6. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட், பாலிசி நோட், ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ இந்த பேட்சோட ஸ்கெடியூல் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு. இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது 2499 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் பிங்க் ஆட்டோ திட்டம். பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த ஊர்ல கொண்டு வந்தது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்த திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா பேர்லயே இருக்கு ஆட்டோ பிங்க். ஓகேவா? அதாவது மகளிருக்கு ஆட்டோ வழங்கக்கூடிய திட்டம். ஸோ பெண்களுக்கு ஆட்டோ வழங்கி அதாவது இது எப்படின்னா 2 விதமா, ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி. அதாவது டிராவல், அதாவது பெண்களுக்கு ஆட்டோ வழங்குறது மூலமா அவங்கள தொழில் முனைவோர்கள் ஆக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் ஆட்டோ டிரைவரா இருக்கும்போது பெண்கள் இன்னும் பாதுகாப்பா போவோம். பெண்களுடைய பாதுகாப்பையும், அதாவது கஸ்டமரா வரக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுது. டிரைவரா ஓட்டுற பெண்ணுக்கும் வாழ்வாதாரம் பெருகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். இதுல ஸ்கீம்ல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 25ல இருந்து 45 வரைக்கும் நமக்கு ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறது நமக்கு கொடுக்குறாங்க. 25 to 45 வயசுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா ஆட்டோ ஓட்டர்னா என்ன, லைசன்ஸ் வச்சிருக்கணும். லைசன்ஸ் கண்டிப்பா வச்சுக்கணும் மக்களே. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த விடோவா இருக்காங்க, அதாவது கணவனை இழந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், டெஸ்டியூட் விடோக்கு இதுல முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அந்த ஊர்ல நீங்க பிங்க் ஆட்டோ திட்டத்துல ஈடுபடணும்னா அந்த ஊர்ல உள்ளவங்களா இருக்கணும். ஸோ ரெசிடென்ட் ஆஃப் தட் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அந்த ஊர்ல உள்ளவங்களா நீங்க இருக்கணும். இதெல்லாம் அந்த பிங்க் ஆட்டோ திட்டத்துடைய சிறப்பாக அந்த கிரைட்டீரியா எல்லாம். இதுல நமக்கு மானியமும் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி சரி, வாட் இஸ் த லேண்ட் சீலிங் லிமிட் அண்டர் த மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961. கிபி 1969 ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம் என்ன அப்படின்னா 30 ஏக்கர். 30 ஏக்கர் ஆப்ஷன் ஏ. இப்ப இன்னைக்கான கேள்வி, அதாவது இதுல எது கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், மெட்ராஸ் சுத்திகரிப்பு நிலையம் 1966 சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட் 1962 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் சி மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட், மெட்ராஸ் உரத்தொழில் லிமிடெட் 1968 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் டி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளி, ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி 1960. இது ஆப்ஷன் இ விடை தெரியல, ஆன்சர் நாட் நோன். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். ஜாயின் பண்ணாதவங்க இல்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது குரூப் 1, 2, 4 எல்லாத்தையும் நமக்கு இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. இதுல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் குகூல் ஃபார்ம்ல இருக்கும், பிளஸ் பிடிஎஃப் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவோம். மாசத்துக்கு 4 வாரத்துக்கும் உங்களுக்கு வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிரும். மெட்டீரியல் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி,
டிஆர்பி பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது மட்டுமே படிச்சாலே போதுமான மக்களே. இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் உள்ள டெஸ்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டைரக்டா அனுப்பிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் முடிய உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும். ஓகேவா? மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது ஏப்ரல் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும் மக்களே. கிளாஸ்ல வந்து சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல ஒண்ணு விடாம ஆட் பண்ணிருப்போம். கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் எல்லாமே இருக்கும். சோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இதுல வந்து நமக்கு முதல்ல இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம், அடுத்து கீழே தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் 25 கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வியா இருக்கும். பொறுத்துக, சரியான இணையத்தினர், சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் எல்லாமே இப்ப எப்படி கேட்கறாங்களோ அப்படி. அப்புறம் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸும் அங்க கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு தனியா நமக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல நீங்க வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் பேஜ் இருக்கு, டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல டெலிகிராம்ல போயிட்டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டைப் பண்ணாலும் வந்துடும். ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், நியூஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்ச் டீடைல்ஸ், பேட்ச் ஸ்கெடியூல், இல்ல ஏதாச்சும் ஆஃபர்ஸ் எல்லாமே இதுல நம்ம டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்பவே நிறைய பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் ஒரு டைம் ரிப்பீட் பார்த்துல எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. கேரேஜ் ரேட்டிங்ஸ் படி இந்தியாவுடைய டாப் பெர்ஃபார்மிங் லார்ஜ் ஸ்டேட் எது, இந்தியாவின் சிறந்த செயல்திறன் கொண்ட பெரிய மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. வேர் வாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன், உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா தெலங்கானால. ஓகேவா? அடுத்தது விச் ஸ்டேட்ல வந்து சஹஜோக் இனிஷியேட்டிவ், சஹஜோக் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா நமக்கு ஒடிசா. அடுத்த கேள்வி விச் ஸ்டேட் அனௌன்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் டிஃபென்ஸ் பர்சனல், ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு சொத்து வரி விலக்கு அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம். வேர் இஸ் த ஆபரேஷன் கெல்லர் ஹில், ஆபரேஷன் கெல்லர் எங்க நடைபெற்றதுன்னா காஷ்மீர்ல, இந்தியா. நெக்ஸ்ட் வாட் இஸ் த கோஸ்ட் லைன் லென்த் ஆஃப் இந்தியா, இந்தியன் கடற்கரை நீளம் 11098.81 கிலோமீட்டர். அடுத்தது டிஜிட்டல் அக்சஸ் இஸ் a fundamental right under article, சட்டப்பிரிவு டேஷின் கீழ் டிஜிட்டல் அணுகல் ஒரு அடிப்படை உரிமையாகும். ஆப்ஷன் ஏ 21. அடுத்தது விச் கண்ட்ரி ஜாயின்ட் ஐஎஸ்ஏ as its 123rd மெம்பர், ஐஎஸ்ஏ 123வது உறுப்பினராக இணைந்த நாடு அங்கோலா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி வேர் இஸ் த சாம்பி வல்கனோ லொகேட்டட், சாம்பி எரிமலை உட்டுருங்கோ அப்படிங்கிற இந்த எரிமலை எங்க அமைந்திருக்கு அப்படின்னா பொலிவியா நாட்டுல அமைந்திருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி who is the first Indian lawyer to be honored by World Jurist Association, உலக நீதிபதிகள் சங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்திய வழக்கறிஞர் யார் அப்படின்னா நமக்கு புவன் ரிபு. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி who is appointed as the vice chief of Indian Air Force, இந்திய விமானப்படை துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் நர்தேஸ்வர் திவாரி. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி who is the chairman of the committee to oversee national disaster preparedness, தேசிய பேரிடர் தயார்நிலை மேற்பார்வையிடும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி who is the author of the book ஜனதா கி கஹானி, ஜனதா கி கஹானி புத்தகத்தின் ஆசிரியர் வந்து ஹரியானாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய பந்தாரு தத்தாரையா. ஆப்ஷன் பி. விச் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆடட் டு தி ஏசியன் கேம்ஸ் 2020, 2026 ஆசிய விளையாட்டு போட்டி எந்த விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன, எம்எம்ஏயும் கிரிக்கெட்டும். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. அடுத்தது உலக பத்திரிகை சுதந்திர தினம், வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே மே 3. கோல் மைனஸ் டே, நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் மே 4. அடுத்தது இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம், அதுவும் மே 4. உலக சிரிப்பு தினம் 2025 மே 4, அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை. இன்டர்நேஷனல் நோ டயட் டே, உணவு முறை இல்லா தினம் மே 6. அடுத்தது ஆஸ்துமா தினம் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை மே 6. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.